சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம ஏற்கனவே ஒரு பொழிவு, அருமையான ஒரு பொழிவு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டின ஒரு பொழிவை கேட்டோம். அதாவது 9ஆம் திருமுறையில் அரிதான பரல்கள் அப்படிங்கிற தலைப்புல. இந்த தலைப்பை பத்தி பார்த்தோம் அப்படின்னாக்க 9ஆம் திருமுறை தினமும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ விதமாக இதை சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களை விட்டுட்டோமே அப்படின்னு ஏங்க வைக்கிற ஒரு பதிவாகத்தான் இருந்தது. இது அடியனுடைய கருத்து மட்டும் இல்ல, அடியன் கிட்ட நிறைய பேர் சொன்ன கருத்துமாகவும் இருக்கு. இந்த பொழிவோடைய சிறப்பு அந்த அளவுக்கு இருந்தது. இந்த பொழிவை நமக்கு கொடுத்தவர் யார் என்பது நமக்கு தெரியும். அம்மா மதிவேலாயுதம் அம்மா அவர்கள் துணை முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். ஆங்கிலம் வழியாக அவர்களுடைய படிப்பு எல்லாமே ஆங்கில வழியில இருந்தாலும் அருமையான அந்த தமிழ், அதுவும் அந்த திருநெல்வேலி தமிழோட மிக அந்த நாஞ்சில் நாட்டு தமிழ்னு சொல்லுவோம்ல, அதை கேட்கும் போதே ஒரு ரம்யமான ஒரு தமிழ்ல மிக அழகாக நமக்கு ஒவ்வொரு செய்தியும் எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு அம்மா அவர்கள் 2ஆம் பாகம், அதாவது 9ஆம் திருமுறையில வர்ற அரிதான பரல்கள் பாகம் 2 என்ற தலைப்புல பொழிவு கொடுக்கதற்காக வந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களுடைய சைவ பணியும் தமிழ் பணியும் தமிழ் தொண்டும் நிறைய செய்துட்டு இருக்கிறாங்க. அது மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு தான் நாம விண்ணப்பம் வைக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட அருமையான தகவல்கள் நம்ம எல்லாருக்கும் சேர்றதுக்கு சாமியோட கருணை தான் அப்படின்னு சொல்லணும். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது 2வது பாகமாக இன்றைக்கு 9ஆம் திருமுறையில் அரிதான பரல்களை பற்றிய சிந்தனை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். போன பொழிவிலே ஒரு சில பரல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று மேலும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த மகிழ்வோடு தொடங்குகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க ஆரம்பிக்கின்ற பதிகம் என்ன என்றால், கருவூர் தேவரின் கங்கை கொண்ட சோலைச்சரம் பதிகம். அதிலே பார்த்தால் எந்த பாடலை எடுக்க எந்த பாடலை விட என்று தோன்றக்கூடிய அளவிலே அத்தனை பரல்கள் அதிலேயே காணப்பட்டன. முதலாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் பாடலிலேயே அன்னமாய் விசும்பு என்று தொடங்குகின்ற அந்த முதல் பாடலிலேயே இறைவனுக்கு ஒரு புதிதான பெயரை வைத்து அழைக்கின்றார். ஒரு ரூபாயினை என்று தொடங்குகின்ற இதிலே இறைவனுக்கு 1, 2 கூறிக்கொண்டே போகும் பொழுது ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொன்றாக கூறுவார்கள். இங்கே இறைவனை இருவா என்று அழைக்கின்றார். முன்னம் மால் அறியா ஒருவனாம் இருவா. மாலும் பிரம்மனும் அறியாத ஒருவனாக இருக்கின்ற இருவா என்று அழைக்கின்றார். ஏன் இருவா என்ற பெயர் அவருக்கு என்றால், சிவமாகவும் சக்தியாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவரை இருவா என்று அழைக்கின்றார் என்று 2 பொருள்களும் ஒன்றாக இணைந்து நமக்கு காட்சி தருவதால் அவன் இருவன் என்ற பெயர் அவனுக்கு தரப்படுகின்றது. இந்த பாடலிலே இந்த சொல்லாட்சி மிகவும் ஒரு அரிதான கருத்தாக எனக்கு பட்டது. அவனை அர்த்தநாரீஸ்வரர், உமையொருபாகன் என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கின்றோம். ஆனால் இருவன் என்று கேள்விப்பட்டதில்லை. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒருவன் என்று ஏத்த நின்ற ஒருவன் என்றெல்லாம் ஒருவன் என்ற சொல்லை கொண்டே சிவனை அழைக்கின்றதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே அவனுக்கு இருவா என்ற பெயரை வைத்து அழைக்கின்றார். மிக அருமையான பெயர் இல்லையா? 2ஆக சக்தியாகவும் சிவமாகவும் இருக்கின்ற அவன் இருவன் என்ற அந்த அழகு பெயரை அளித்து நமக்கு உதவி செய்கின்றார் கருவூர் தேவர். அடுத்து அதே பதிகத்திலே 7வது பாடலிலே என்ன சொல்கின்றார் என்றால், கடலை எல்லாரும் பார்த்திருக்கோம். எல்லாரும் கடல் பார்த்திருக்கோம். கடலிலே அலைகள் வீசுவதை பார்த்திருக்கோம். அப்ப அந்த அலை அடித்து வரும் பொழுது அது மேலே நுரை இருப்பதை பார்ப்போம் இல்லையா? அப்போ
அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை வரலாம். சிலருக்கு நம்ம வீட்ல துணி துவைக்கும்போது, அந்த துணி துவைக்கிறதுக்கான பொடிய போடும்போது வர்ற நுரை மாதிரி இருக்குல்ல, அப்படிங்கிற எண்ணம் வரலாம். அது எப்பவும் நெறைய துணி துவைத்த அனுபவம் உள்ளவர்களுக்கு அப்படி இருக்கலாம். அல்லது காஃபி அத ஆத்தும்போது மேல நுரை வர்ற மாதிரி வருது என்று உணவு பிரியராக இருந்தால் நினைவுக்கு வரலாம். இங்கே இவருக்கு என்ன நினைவுக்கு வருகிறதாம் பாருங்கள். அந்த அலை அடிக்கும் பொழுது அதிலே வருகின்ற நுரை முத்தின் தொகுதி போல இருக்கின்றது என்று ஒரு உயர்ந்த உவமையை நமக்கு தருகின்றார். அந்த உயர்வான உவமையை முதலிலே தந்துவிட்டு, அடுத்து ஒரு கருத்தை வைக்கிறார் பாருங்கள். அதுதான் மிகவும் சிறந்ததாக எனக்கு பட்டது. அலை அடிக்கின்றது. அந்த தண்ணீர் எழுந்து மேலே வரும் பொழுது, அதிலே நுரை சேர்ந்து முத்தின் வடம் போல காணப்படுகின்றது. அது சிப்பிக்கு உள்ளே இருந்துதானே முத்து வந்திருக்க வேண்டும். சிப்பி கடலுக்குள்ளே இருப்பது. அந்த அலை பிறகு என்ன ஆகின்றது? கரையிலே வந்து மோதி அந்த நீர் மீண்டும் கடலுக்கே சென்று சேர்கின்றது. அப்ப அதோட அந்த நுரையும் சென்று சேர்ந்து விடுகின்றது. அதை கூறுகின்றார். கடலிலே தோன்றிய அலை அது மீண்டும் கடலுக்குள்ளே செல்கின்றது. அந்த கடல் அதனை ஏற்றுக்கொள்கின்றது. கடலிலே தோன்றிய முத்தின் தொகுதி போல காணப்பட்ட நுரையும் அந்த கடலுக்குள்ளேயே போய் சேர்ந்து விடுகின்றது. இது எனக்கு என்ன ஆசையை விளைவிக்கின்றது என்று கேட்டால், நீ தலைப்பட்டால், மோதலைப்பட்ட என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே முழுமணி திரள் அமுதாங்கே, அப்படி திரண்ட முத்து கூட்டம் மாதிரி வந்தது. தாய் தலைப்பட்டு அங்கு உருகி ஒன்றாம் தன்மையில், ஒரு தாயிடமிருந்து தோன்றி, அதை தாயாக, ஏன்னா அதுல இருந்தான தோன்றி இருக்கின்றது. அது தாயாக இருந்த காரணத்தினால் அந்த கடலிலிருந்து தோன்றிய அந்த முத்து பிறகும் தனக்குள்ளேயே அதை அடக்கி கொண்டது போல, நீ எனக்கு தாய்தானே இறைவா, அப்ப நீ என்னுடைய பாவங்களை எல்லாம் விலக்கி உன்னுடைய பாதத்தின் கீழ் என்னை திரும்பவும் சேர்த்து கொள்ள மாட்டாயா என்று இறைவனின் கருணையை வேண்டி நிற்கின்றார். தன்மையில் என்னை முன் ஈன்ற நீ தலைப்பட்டால் யானும் அவ்வகையே. எப்படி முத்தின் திரள் மாதிரி இருந்த நுரையும் அதனை தாங்கி வந்த அலை நீரும் மீண்டும் உனக்குள்ளேயே அடைக்கலமானதோ, அது மாதிரி அந்த கடலுக்குள்ளேயே அடைக்கலமானதோ, அது மாதிரி இறைவனாகிய நீ என்னை படைத்து எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருப்பவன் நீ. அப்படிப்பட்ட நீ என்னை படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றாய். பிறகு என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அது நீங்குவதற்கான வழியை எனக்கு அறிவுறுத்தி மீண்டும் என்னை உனக்குள்ளேயே ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த கருணையை என் மீது பொழிய மாட்டாயா என்று கேட்கின்றார். அவனை தாய் தந்தை என்று தாயாக எங்கெல்லாம் கூறுகின்றார்கள் என்று நம் அருளாசிரியரின் வழி நின்று பார்க்கலாம். 2 கருத்துக்களை இங்கே நினைவூட்ட நான் விரும்புகின்றேன். அன்னையாக இருப்பவன் இறைவன் நம்மை தள்ளி நிறுத்தி பார்க்கின்றானாம். ஏன்? தன்னோடேயே வைத்திருந்தால் அந்த குழந்தை சரியான வளர்ச்சி பெறாது என்பதனால் தாய் அந்த குழந்தையை கொஞ்சம் தள்ளி வைப்பாளாம். இப்ப நம்ம வீட்டு குழந்தை நடக்கணும் அப்படின்னா, அதை ஒக்கல்ல தூக்கிட்டே அலைஞ்சோன்னு வைங்களேன், இடுப்புல தூக்கிக்கிட்டே அலைஞ்சோன்னா அந்த குழந்தை நடக்க போறதே இல்லை. அப்படியே உட்கார்ந்தே இருக்கும். அது எங்கனாலும் இவ தூக்கிட்டு போயிடுவா அப்படின்னு எவ்வளவு நாள் தூக்க முடியும்? ஓரளவு வயதுக்கு மேல நம்மளால தூக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த குழந்தை இடுப்புல இருந்தா அதனுடைய போக்கு வரவு எல்லாம் கட்டுப்பட்ட அளவுதான் இருக்கும். ஆனா அது தானாக நடக்க தொடங்கினால் அதன் பாதையிலே அது செல்லும், கல்வி கற்கும், இப்படி எல்லாம் இருக்கும். அதனால அந்த குழந்தைய தாய் என்ன செய்வா? தன்னை விட்டு தள்ளி வைப்பாள். அதைத்தான் இறைவனும் செய்தான். நாம் நம்முடைய வினைப்பயன்களை அனுபவித்து நாம் மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு ஆணவத்தின் வலிமடங்கி போக வேண்டும். அதற்கு பின் பக்குவம் பெற்று இறைவனின் திருவடியை சென்று சேர வேண்டும் என்ற காரணத்தினால் பேதித்து நம்மை வளர்த்து எடுக்கின்றான் இறைவன். பேதித்து என்னை வளர்த்தெடுத்த பெய்வளை தம் பாதத்திறம்பாடி என்று கூறுவார் இல்லையா? பேதித்து வைத்தல் எதற்காக? தன்னை விட்டு விலக்கி வைத்தால் நாம் வளர்வோம், நமது பக்குவம் முதிரும். எனவே நம்மை பேதித்து வைக்கின்றார். ஆனால் பேதித்து அப்படியே விட்டுவிடக்கூடாது இல்லையா? பேதித்து எம்மை வளர்த்து பிறகு எடுத்த என்று கூறியது மாதிரி இங்கேயும் கடல் எப்படி
அலையையும் அலையின் மீது இருந்த நுரையையும் தனக்குள்ளே வாங்கிக் கொள்கின்றதோ அதுபோல என்னையும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று கேட்கின்றார். இன்னொரு இடத்தையும் இதிலே நமக்கு நினைவூட்டுகின்றார். இந்த பிறவியை நாம் எடுத்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது? ஒரு தாய்க்கு பிறக்கின்றோம், அவள் நம்மை வளர்க்கின்றாள். அதை விளக்கும் வகையிலே இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு, அப்போ அதிலே இருக்கின்ற மறைபொருள் இங்க ஒருத்தியால வளர்க்கப்பட்டால் அங்கே இந்த பிறவிக்கு முன்னால் என்னை பார்த்து கொண்டிருந்த தாய் என்று அந்த இறைவன் இருந்திருக்கின்றான் என்பது நமக்கு புலனாகின்றது இல்லையா? எவ்வளவு அழகான வரிகள்! பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த அடுத்து இங்கு ஒருத்தி என்று கூறும் பொழுது அப்ப அங்கு ஒருத்தி இருந்திருக்க வேண்டும். அந்த தாய் தன் கருணையின் காரணமாக மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துப்பட ஒரு அழகான உவமையை இங்கே அமைத்து தருகின்றார். மோதலைப்பட்ட கடல் வயிறு உதித்த முழு மணித்திரள் அமுது அங்கே என்று தொடங்குகின்ற பாடலிலே தாய் தலைப்பட்டு அங்கு உருகி ஒன்றாம் தன்மையில் என்னை முன் ஈன்ற நீ தலைப்பட்டால் யானும் அவ்வகையே, நீதான் என்னை வளர்த்து இப்படி என்னை பேதித்து வைத்திருக்கின்றாய். அப்ப நீ உன் மனதை இறங்கி என் மீது கருணை கொண்டு திரும்பவும் உன்கிட்ட அழைச்சிக்க மாட்டியா? உன்கிட்ட வரணும்னா நான் பக்குவப்படணும்னா அந்த பக்குவப்படுவதற்கான வழியை நீ காட்டு என்று தாயாக இறைவனை பாவிப்பது எல்லாரும் எல்லா இடங்களிலும் நாம் பார்த்திருந்தாலும் அதற்கு ஓமையாக கடல் நீரையும் கடலிலே வருகின்ற அலை நீரையும் அந்த அலை நீரின் மகுடத்திலே இருக்கின்ற முத்தின் திரளையும் மீண்டும் தாய்மடிக்கே அவை திரும்புகின்றன என்பதை எடுத்து கூறி இறைவனின் திருவடிக்கு நாமும் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை விண்ணப்பத்தை இங்கே கூறுவது ஒரு அரிதான ஒரு செய்தியாகத்தான் எனக்கு பட்டது. அடுத்து அதே பதிகத்திலே 9வது பாடல், அன்றாடம் காலையில் எழுந்தவுடன் நாம் செய்கின்ற வேலையை நினைவூட்டுகின்ற பாடல் அது. பண்ணிய தழல் காய் பால் அளாம் நீர் போல். பாலிலே கலந்த நீர் என்ன செய்யும்? அதை கொண்டு அதை அடுப்பிலே வைத்து பாலை காய்ச்சினோம் என்றால் பாலிலே கலந்திருக்கின்ற நீர் அனைத்தும் ஆவியாக போய்விடும். இப்ப நம்ம கிட்ட என்ன தங்கி இருக்கும்? தூய்மையான பால் மட்டும் தங்கி இருக்கும். அப்ப நான் என்ன அர்த்தம்? நாம முதல்ல காய்ச்சுவதற்கு பாத்திரத்திலே ஊற்றி வைத்தது நீர் கலந்த பால் என்று. இது எல்லாரும் காலையில அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்வு தானே. பாலை காய்ச்ச ஆரம்பிப்போம். எல்லாருடைய காலையும் இப்படித்தான் ஆரம்பிக்கும். வேணா அதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் எழுந்து படிக்கலாம் வைக்கலாம். ஆனாலும் முதலாக நாம் இல்லத்துக்கான வேலை என்று தொடங்குவது பாலை காய்ச்சி காஃபி போடுவதோ அல்லது பால் அருந்துவதற்கு கொடுப்பதோ என்றுதான் ஆரம்பிப்போம். அந்த பாலை பார்த்த உடனே சித்தாந்தம் ஞாபகம் வரணும் அப்படின்னு நமக்கு கருவூர் தேவர் அமைத்து தந்திருக்கின்றார். ஏன்னா பாலும் தண்ணியுமா இருக்கு. அத அடுப்பிலே வைத்து அடுப்பை பற்ற வைத்த பிறகு அந்த தண்ணீர் நீராவியாக பால் தங்கி விடுவது இல்லையா? அது மாதிரி எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? என்னுடைய வினையின் பயனாக புண்ணியமும் இருக்கு, பாவமும் இருக்கு. அப்ப என்ன எனக்கு தங்கணும்? நாம் செய்திருக்கின்ற வினையின் பயன் நல்ல பயனாக இருந்தால் நமக்கு நன்மை கிட்டும். அந்த புண்ணியம் செய்திருந்தால்தான் இறைவனின் திருவடியை நினைக்கின்ற எண்ணமே நமக்கு வரும். அதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பெருகு சோபானம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா சேக்கிழார் பெருமான். கண்ணப்ப நாயனார் மலை மீதுதான் ஏறுகின்றார். அது வரைக்கும் அவர் கடவுள் வழிபாடு வேறுபட்ட வகையிலே இருந்தது. ஆனால் குடுமித்தேவர் மேலே இருக்கின்றார் என்று நினைத்தவுடன் அவர் உள்ளம் உருகி அவரை வணங்க வேண்டும் என்று ஓடுகின்றார். அவர் படி ஏற 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 அவர் பாவங்கள் அனைத்தும் கரைந்தன என்று விளக்குவார். ஆக இந்த பாவங்கள் அனைத்தும் விலகினால்தான் அந்த இறைவனின் திருவடியை நாம் சென்று சேர முடியும். எனவே பாலிலே கலந்த நீரை நெருப்பு ஆவியாக மாற்றி தள்ளி போய்விட அனுப்பிவிட தங்கி இருக்கின்றது பால் மட்டும்தான் என்பது போல எனக்குள் இருக்கின்ற அந்த புண்ணியம் பாவம் இரண்டையும் இறைவா உன் திருவருளின் துணை கொண்டு அந்த நீர் பாவம் அதனை விலக்கிவிட்டு பாலை மட்டும், அதாவது புண்ணியத்தை மட்டும் நான் வைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே உன்னுடைய திருவருள் அமைந்திருக்கின்றது என்று அன்றாடம் நாம் காண்கின்ற செயலிலே செய்கின்ற செயலிலே
சித்தாந்தத்தை உள்ளே நுழைத்து தருகின்றார். எல்லாரும் அதைத்தானே விரும்புவோம் இல்லையா? இல்ல இருக்கட்டும், தண்ணியும் பாலுமா இருக்கட்டும், நான் அப்படியே என்னுடைய உணவுக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று யாருமே எடுக்கிறது இல்ல. தனிப்பட்ட பாலாக இருக்கணும் அப்படின்னா சுண்ட காய்ச்சுதோம் அப்படின்னு தானே பேசுவோம் இல்லையா? எங்க எல்லா இடங்களிலும் எப்படின்னு தெரியாது. சில இடங்களிலே பால் கொடுக்கும்போதே தண்ணீர் கலக்காம குடுக்கிறது பாவம்னு வேற தங்களுடைய செயலுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்வார்கள். எனவே அந்த நீர் கலந்த பாலை அப்படியே அருந்தினால் சுவையாக இருக்காது, நமக்கு சத்து சேராது என்று உலகியல் நோக்கிலே நாம் சிந்திக்கின்றோம். இனி அந்த செயலை செய்யும் பொழுது இதே மாதிரிதான் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவனின் திருவருள் கடிந்துவிடும். அவனுடைய துணை இருந்தால் அந்த பாவங்கள் நீங்கிவிடும். அப்படி போய்விட்டால் என்னில் தங்கி இருக்கக்கூடியது என்ன? நல்ல சுண்டக்காய்ச்சிய பால் மாதிரி நான் செய்த புண்ணியங்கள் மட்டிலுமே என்று நினைவில் கொண்டு இறைவனின் திருவடியை இறுகப் பற்றிக் கொள்வோம். ஏனென்றால் அந்த நீரை ஆவியாக வெளியேற்றுகின்ற நெருப்பு மாதிரி இறைவனின் திருவருள். அந்த திருவருள் நம் துணைக்கு இருந்தால்தான் நாம் செய்த பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த இருவினை ஒப்பு வருகின்ற காலம் வந்துவிட்டால் இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் அதற்கு பிறகு சேர வாய்ப்பில்லை. ஆனா அது அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் வருவதற்கு இந்த பாவமெல்லாம் நீங்கிவிட்டால் மிக நல்லதே என்ற எண்ணம் நமக்கு வருவதற்கு இந்த பாடல் உதவுகின்றது. பண்ணிய தழல் காய் பால் அளாம் நீர் போல். தழல் காய்கின்றதாம் பாலை. அந்த பாலை காய்கின்ற பொழுது அதிலே அலைந்து சேர்ந்திருக்கின்ற நீர் போல் பாவ முன் பறைந்து பாலனைய. பாவம், என்னுடைய பாவம் இறைவனின் திருவருளின் காரணமாக என்னுடைய பாவம் இல்லாமல் போகின்றது. எப்படி? நீர் இல்லாமல் போன பால் போல சுத்தமானதாக, சத்து உடையதாக, மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. இதிலே எப்படி ஓமை கூறுகின்றார் என்றால், பால், சுத்தமான பால் போன்றது நம்முடைய புண்ணியம். அதிலே கலந்திருக்கின்ற நீர் போன்றது நாம் செய்த பாவங்கள். அதுதான் நம்மை கீழாக இழுத்து நம்மை தீவினை பயன்களை எல்லாம் அனுபவிக்க வைக்கின்றவை. எனவே அவையெல்லாம் நீங்க வேண்டும். அதை அங்கே பாலிலிருந்து நீரை பிரிக்கின்ற வேலையை செய்வது நெருப்பு, இங்கே இறைவனின் திருவருள் என்று அழகான ஒப்புதலை நமக்கு ஒப்புமையை நமக்கு கூறி இறைவன் அருளால் நம் பாவங்கள் மறைய வேண்டும் என்று கூறுகின்றார். என்று இந்த பாடலின் அரிதான பரலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்த பதிகமாக திருப்புவனத்திலே, அந்த திருத்தலத்திலே கருவூர் தேவர் பாடிய பாடல் பதிகம் இது. இதிலே 5வது பதிகத்திலே எப்படி கூறுகின்றார் என்றால், நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்த வினையின் காரணமாக இத்தனையும் என்னை வந்து சேர்ந்திருக்கின்றன, இதெல்லாம் கடல் மாதிரி இருக்கு. இந்த கடல் மாதிரி இருக்கின்ற இந்த வினையிலே நான் என்ன செய்தேன்? அதுல நீந்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நீந்துகின்ற வேலையை ஒருவன் செய்கின்றான் என்றால் அந்த நீச்சல்ல மட்டுமே அவன் மனசு போச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நீந்தி கரை சேர்ந்துருவான். ஆனா அவனுடைய கண்ணு வேற என்னத்தையாவது பார்த்து, அங்க ஏதோ பளபளன்னு மிதக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பளபளப்பை பார்க்க போனான்னு வைங்களேன், இவன் கரை சேர முடியுமா? முடியாது. அப்ப அங்க பார்த்து இவனை அந்த பக்கம் திருப்பி இழுத்தது என்னது? இவனுடைய பொறி புலன்கள் இவனை சரியான வழியிலே செல்லாமல் மாறுபட்டு அலைய வைக்கிறது. இதேதான் உலகியல்ல நாம செய்கின்றோம். இந்த பிறவி எடுத்தாச்சு, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், மதிச்சு எடுத்தாச்சு. அப்ப அந்த பிறவியில நான் செய்ய வேண்டியது என்ன? அப்ப அந்த பிறவியிலே இறைவனின் திருவடியை போய் நான் சேர வேண்டும். இதுவரை சேர்த்து வைத்த பாவங்களை அனைத்தும் அனுபவித்து தீர்க்க வேண்டும். இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து அவனுடைய புகழைப்பாடி என்று அதிலேயே என் நேரத்தை கழிக்க வேண்டும்ங்கிறதுதான் என்னுடைய இது. நான் இதுவரை சேர்த்தவற்றையெல்லாம் உடலூழாய் கழித்துவிட்டு இனி சேர்க்காமல் அவனுடைய திருவடி இன்பத்தை பெற்று முக்தி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பிறவிக்கான இது. ஆனா நாம என்ன செய்கின்றோம்? ஒரு 5 கள்வர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? வேடுவர்னு சொல்லுவாங்க, கள்வர்கள்னு சொல்லுவாங்க, புள்ளுவர் ஐவர் கள்வர் பாரு. இங்கேயும் கடந்து ஐவர் கள்ளரை என்று கூறுகின்றார். அந்த 5 பொறிகளையும் கள்ளர்கள் என்று. கள்ளர்கள் என்ன செய்வாங்க? மறைந்திருந்து வேலை பார்ப்பார்கள். நம்ம செய்யணும், இத பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல பார்க்க மாட்டோம்.
அப்படியே தன்னிச்சையா அந்த கண்ணு அங்க திரும்பிரும். கண்ணு திரும்பினோன மனசு அந்த பக்கம் போயிரும். மனசு அங்க போன உடனே சிந்திக்க ஆரம்பிச்சுருவோம். அத பத்தி தான் சிந்திப்போம். ஆக முதல் தப்ப பண்ணுனது யாரு? இந்த கண்ணு தான். இப்படி கண் அந்த பக்கம் திரும்பினதுனால அத்தனையுமே மாறிப் போகிறது. இப்படி செல்லாமல் இருக்க அந்த கள்ளர் ஐவரையும் நான் அடக்க வேண்டும். அடக்க வேண்டும் என்றால் ஒரேடியா ஒன்னையும் பார்க்காம, ஒன்றையும் பேசாம அப்படிலாம் இல்ல. தேவைப்பட்ட இடத்திலே அவற்றை தேவைக்கு ஏற்ப உபயோகித்து, அதன் பின்னால் நாம் செல்லாமல், நமக்கு தேவையான பொழுது அவற்றை உபயோகித்து, அந்த கள்ளர்களை நம் கட்டுக்குள் வைத்திருந்தால், இந்த பாச வினைக்கடலை கடந்து விடலாம். ஏன்னா, இறைவனின் திருவருள் நமக்கு துணை இருக்கிறது. அந்த திருவருளை பற்றிக் கொண்டு நாம் நீந்த வேண்டும். அந்த திருவருளை பற்றாமல் நாம எதை பற்றிக்கிறோம்? இந்த 5 கள்வர்களையும் பற்றிக் கொண்டு, அது பின்னாலேயே போய் இந்த கடலை கடக்காம சுத்தி, 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 சுத்தி வந்துகிட்டே இருக்கோம். இதுதான் நாம் செய்கின்ற தப்பு என்று கூறுகின்றார். கடுவினை பாசக் கடல் கடந்து ஐவர் கள்ளரை மெல்லவே துறந்து, சும்மா நினைச்ச மாதிரி இப்படின்ட்டுலாம் வெளியே போயிட முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனந்தராஜன் ஐயா ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒருவர் தவம் இருந்தாராம். அப்ப தவம் இருக்க வேண்டும் என்று காட்டுக்குள்ள போய் தவம் இருந்தாராம். காட்டுக்குள்ளேன்னா அதுக்காக மனிதர்களே வர முடியாத இடம் இல்லை. அங்கே சென்று தவம் இருக்கும் பொழுது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கூட்டமா பெண்கள் அங்கே வந்தார்களாம். பெண்கள் உடனே அந்த இடம் எப்படி இருக்கும்? கலகலன்னு சிரிப்பொலி, பேச்சொலி இப்படிலாம் இருக்கும். இவருடைய தவம் கலைந்து விட்டதாம். அப்ப இவர் வந்து நினைச்சாராம், என் கண்ணு அவங்கள பார்த்ததுனாலதான் என்னுடைய தவம் கலைந்து விட்டது அப்படின்னு. மறுநாள் எப்படி இங்கதானே வருவாங்க. ஏன்னா அது அவர்களுடைய ஒழுங்காக தினமும் தவறாமல் செல்லுகின்ற நேரம் அப்படிங்கிறதுனால கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்து தவம் ஏற்ற ஆரம்பிச்சாராம். இப்ப கண்ணை கட்டியாச்சு. ஆனா அவர்களுடைய சிரிப்பொலி அவர் காதுக்கு கேட்டுதான், பேச்சு. இவருடைய தவம் கலைந்து விட்டது. ஏன்னா அந்த புலன் பின்னால இவர் மனசு சென்றது. ஆக அதன் வழியே இவருடைய தவம் கலைந்தது. மறுநாள் என்ன செய்தாராம்? கண்ணு காது 2யும் நல்ல சிக்குன்னு கட்டிட்டு, இனி நான் தவம் செய்வேன் அப்படின்னு போனாராம். அவர்கள் அணிந்திருந்த மலர் அவர்களுடைய வாசனை திரவியம் இதெல்லாம் அவருடைய நாசிக்கு வந்ததாம். அப்ப கலைஞ்சிட்டு, இது அந்த பெண்கள் அணிந்து வரும் மலர் இல்லையா, அவங்க பூசி வருகின்ற வாசனை திரவியம் இல்லையான்னு சொல்லிட்டு நினைக்க போய் இவருக்கு மூக்கின் வழியாக இவருடைய தவம் கலைந்து விட்டது. அடுத்த நாள் மூக்கையும் இழுத்து கட்டி, வாசனை பிடிச்சா தானே என் தவத்தை கலைப்ப அப்படின்னு மூக்க முதற்கொண்டு கட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் ஏற்ற போனாராம். அவர் தவம் ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார். தவத்திலே ஆழ்ந்து இருக்கின்றார். கொஞ்ச நேரம் ஆன உடனே அவர் மனசு என்ன நினைச்சுதான், இப்ப தானே அந்த பெண்கள் வருவாங்க அப்படின்னு நினைச்சுதான். காதை மூடிட்டாரு, கண்ணை கட்டிட்டாரு, மூக்க கட்டிட்டாரு. மனசை என்ன பண்ண முடியும்? இதுதான் கள்வர்கள் அவருடைய வேலை. நம்ம எளிதிலே அவர்களை விட்டு நாம வர முடியாது. அதற்கு திருவருளின் துணை நமக்கு தேவை. அந்த துணை நம்மோடு இருக்கும் பொழுது இந்த கண்ணையும் கட்ட வேண்டாம், காதையும் மூட வேண்டாம், மூக்கையும் கட்ட வேண்டாம், மனசையும் கட்டுப்படுத்த முடியலையேன்னு நினைக்க வேண்டாம். எதை பார்க்க நம்ம திரும்பி இருப்போம்? இறைவனை பார்க்க திரும்பி இருக்கும்போது நம் கண் வேறு எதையும் பார்க்காது, நம் மூக்கு வேற எதையும் சுவாசிக்காது, நம் காது வேறு எதையும் கேட்காது. ஒன்றிலே நம் மனம் சென்று விட்டது என்றால் வேறு எதுவும் மற்ற புலன்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்க கிட்ட நீங்க கரடியா கத்தி இதை வேலையை பாருன்னு சொல்லுங்க, காதுலயே வாங்க மாட்டாங்க. நான் இவ்வளவு நேரம் கத்துனியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கண் வந்து கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கு, காது அதை கேட்டுட்டு இருக்கு. வேற எதுவும் அவங்களுக்கு மனசிலே ஓடவில்லை. இது கிரிக்கெட்டுக்கு சாத்தியம் என்றால் இறைவனோடும் சாத்தியம். நம் கண்ணை இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும். காதுகளை அவன் புகழ் கேட்பதற்கே உபயோகிக்க வேண்டும். நம் வாயை அவன் புகழ் பேசுவதற்கே பயன்படுத்த வேண்டும். நம் மனத்தை அவனை சிந்திப்பதற்கே பயன்படுத்த வேண்டும். இப்படி இந்த கள்ளர்களை கட்டுப்படுத்துவதற்கு இதுதான் வழி. அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம். மாயையின் காரியங்களை சார்ந்து நிற்கும் பொழுது அதிலேயே ஒன்றி போகின்றோம் இல்லையா? அதே மாதிரி சிவபரம்பொருளை சார்ந்து நிற்கும் பொழுது சிவபரம்பொருளோடே நாம் சேர்ந்து விடலாம் என்பதை நம் அருளாளர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த கள்ளர்களை அடக்கி நான் என்ன செய்கின்றேன்? உன் அடி இணை 2ம் அடையுமாறு அடைந்தேன். அந்த கள்ளர்களை உன்னுடைய அருளின் காரணமாக அடக்கிவிட்டு
உன்னுடைய அடி இணை அந்த 2யும் நான் வந்து சேர்ந்துட்டேன். என்னுடைய கடமை என்னது? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆனா அடுத்த ஒரு வரியும் சொன்னாரு. தன் கடன் அடியேனையும் தாங்குதல்னாரு. என் கடன் பணி செய்து கிடப்பது, உன்னுடைய கடன் என்னை தாங்குவது. சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனேன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றாரு இவரு? இது இன்னொரு வித்தியாசமான ஒரு சிந்தனை வடிவமாக எனக்கு பட்டது. இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து, இந்த கள்ளர்களையும் அடக்கி, நான் உன்னை பார்க்க வந்து சேர்ந்துட்டேன்ப்பா. சேர்ந்ததுக்கு அப்புறம் அருள் செய்வாய், அருள் செய்யாது ஒழிவாய். நீ எனக்கு அருளு அல்லது அருளாம போ. அத பத்தி எனக்கு யோசிக்கிற திறமை கிடையாது. ஏன்னா, ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டாம். அத நம்ம சொல்லவே முடியாது. அவன் எப்படி அருளுவான்னு நமக்கு தெரியாது. அதனால நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சேன்ப்பா. நானே செய்துட்டேங்கும்போது நீ செய்யாம இருக்க மாட்ட. நீ அருள் செய்வாய், அருள் செய்யாது ஒழியாய். நீ எப்படி வேணா இரு. அது உன்னுடைய இது. என்று தன்னுடைய செயல்பாடு என்ன என்பதை கூறுவதன் மூலம் நாம் செய்ய வேண்டியதை, நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். இந்த கள்ளர் ஐவரையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இறைவனின் திருவருளை சிக்கென பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிடித்துக் கொண்டோம் என்றால் அந்த கள்ளர்கள் நம் கட்டுக்குள் இருப்பார்கள். அப்படி கட்டுக்குள் வந்தவர்கள் நமக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள். இந்த வினைக்கடலை நீந்தி கடந்து விடலாம். இறைவனின் திருவடியை சேர்ந்து விடலாம். அது வரைக்கும் தான் நம்முடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார், சுவாமி பார்த்துக்கிடுவார். அருள் செய்வார் அல்லது செய்யாம இருக்காரு. இப்ப நான் வந்துட்டேன், நீ நான் அருள் செய்யலையே நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு வைங்களேன், அப்ப தன்முனைப்பு அங்க இருக்குன்னு அர்த்தம். நான் வந்துட்டேன், நீ அருளல என்ற கேள்வி. அந்த தன்முனைப்பு இல்லாம இருந்தா தான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னு இதுக்கு சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் ஞானசம்பந்த பெருமான் பதிகந்தோறும் தன்முனைப்பற்ற பக்தியை நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். தன்முனைப்போடு தேடியதனால்தான் அடியும் முடியும் காண முடியாமல் அவர்கள் இருவரும் திருமாலும் பிரம்மனும் திண்டாடினார்கள். அந்த தன்முனைப்பை மறந்து வாழுங்கள் என்பதை நினைவூட்டுவதற்காகவே அமைத்தார். அந்த தன்முனைப்பு இல்லாமல் இருப்பதுதான் நம்முடைய சரியான செயல்பாடு என்பதை இந்த பாடல் நமக்கு வழிகாட்டுகின்றது. இது நிச்சயமாக ஒரு அரிதான பொக்கிஷமாக எனக்கு பட்டது. எனவே உங்களோடு பகிர்ந்தேன். அடுத்து அதே பதிகத்திலே 10வது பாடலாக பதிக பலன் சொல்லுகின்ற பாடல் அமைந்திருக்கின்றது. வானுலகம் ஆழ்வர் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு எல்லா இதுலயும். வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும், தேவர்களோடு இருப்பார்கள், அவர்கள் இந்த உலகத்திலேயே தேவலோக இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டே போவார். நிறைய பதிக பலன் கூறுவதை மற்ற அருளாசிரியர்களிடம் நாம் பார்த்திருக்கின்றோம். இங்கே கருவூர் தேவர் கூறுகின்ற அந்த பலனை கேட்கும் பொழுது நிச்சயமாக புல்லரிக்கத்தான் செய்கின்றது. இறைவனை எப்ப என்ன செய்ய சொல்றார்னா, பூவனம் கோயில் கொண்டு எனை என்று தொடங்குகின்ற அந்த பாடல். திருப்பூவனத்திலே கோயில் கொண்டு என்ன ஆள்கின்ற அந்த பெருமான் கருவூரரேன் உரைத்த பாவனர் தமிழ்கள் 10ம் வல்லார்கள். கருவூர் தேவர் கருவூரிலே இருக்கின்ற என்னுடைய நான் கூறிய இந்த 10 பாடல்களையும் கூறினார்கள் என்றால் பரமனது உருவம் ஆகுவரே. எப்பேற்பட்ட சிறந்த முக்தி நிலை! பரமனது உருவம் ஆகும் நிலை சாரூப முக்தி நிலை. அந்த சாரூப முக்தி நிலையை அடைவதற்கு இந்த பாடல்களை பாடுங்கள் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். எவ்வளவு ஒரு பெரிய நிலை நமக்கு எளிதாக பாருங்கள். எப்படி ஞான பெருமான் தோடுடைய செவியன் என்று கூறி பெம்மான் இவன் என்றே அவருக்கு இவன் என்று அருகிலே நின்றான். தனக்கு அருகிலே நிற்கின்ற பெருமானை நமக்கெல்லாம் காட்டினாரே, அது மாதிரி இந்த 10 பாடல்களை சொல்லுங்கள், நீங்கள் பரமனது உருவமே ஆகிவிடுவீர்கள் என்று விளக்கம் தரும் பொழுது அந்த மேலான நிலையை அருளாசிரியர்கள் நமக்கு எவ்வளவு எளிதாக நம் கையிலே கொண்டு வந்து தருகின்றார்கள் என்ற அந்த அரிய செய்தி என் மனத்தை மிகவும் ஈர்த்தது. அடுத்த பதிகமாக நாம் பார்க்க இருப்பது கருவூர் தேவர் அவர்கள் எழுதிய திருச்சாட்டியக்குடி. இந்த அதிலே பாடியது இதுவும் ஒரு அழகான ஊமைதான். எதை சொன்னாலும் இதுதான் சொல்றேன் இல்லையா, அழகான ஊமை. சுத்தி சுத்தி பார்த்தா அழகான ஊமைகள் தான் இந்த
திருமுறை முழுவதுமாக, திருமுறை எல்லா திருமுறைகளையும் அப்படித்தான். அந்த ஓமைகள் எல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாலெல்லாம் இத பார்க்கும்போது நம்ம நினைச்சதே இல்லையே என்றெல்லாம் நமக்கு தோன்றும். இங்கே இவர் கூறுகின்றார், இறைவனின் அழகை நமக்கு விளக்குகின்றார். அவன் சடைமுடி எப்படி இருந்தது, அவன் அணிந்திருந்த ஆபரணங்கள், அவன் அணிந்திருந்த மாலைகள் என்று எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருவார். மலர்ந்த புன்னகையோடு இருக்கின்றதாம் அவன் வாய். அவன் அப்படி செவியிலே தொங்குகின்ற செவியிலே குழை அணிந்திருந்தானாம் என்று இப்படி வரிசையாக கூறுவார். இந்த இப்படிப்பட்ட தோற்றத்தை எல்லாம் கண்ட அடியார் பெருமக்கள் என்ன செய்வோம்? 2 கரம் குவித்து வணங்குவோம் இல்லையா? இத பார்த்த உடனே நமக்கு இன்னொரு இது ஞாபகம் வரும் இல்லையா? கரமலர் மொட்டித்து இருதயம் மலர அப்படின்னு சொன்னது. அங்கே கரமலர் மொட்டித்து 2 கைகளையும் சேர்த்து வணங்கும் பொழுது அது ஒரு குவிந்த மலர் மாதிரி வருகின்றது. ஆக மலர் குவிந்து வரும் பொழுது அவர்களுடைய இருதயம் மலர்கின்றது என்று கூறினார் அடியார் பெருமக்களுக்கு. அடியார் பெருமக்கள் கரம் குவியும் பொழுது இருதயம் மலர்கின்றது. ஆனால் இங்கே இரு கை கூம்பின, அடியார் பெருமக்கள் 2 கைகளையும் குவித்தார்கள். கூம்பின, முட்டு மாதிரி கூம்பின. அதை கண்டு இறைவன் முகம் மலர்ந்ததாம். நினைச்சு பாருங்களேன், நம்ம வணங்கும் போது நம் முகம் மலரும். ஆனா அடியார்கள் வணங்குகின்றார்கள். இவர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க, பக்குவம் பெறத் தொடங்கி விட்டார்கள், இவர்கள் கடைத்தேறுகின்ற வழியை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னு இறைவனுடைய முகம் மலருகின்றதாம். அப்ப அவனுடைய பெருங்கருணையை நினைத்து பார்க்கணும் இல்லையா? எப்ப நமக்கு மகிழ்ச்சி வரும்? நம்ம வீட்டு குழந்தை ஒரு நல்ல செயலை செய்து, அது வரைக்கும் நல்ல மார்க் எடுக்காம இருந்ததுன்னு வைங்களேன், விளையாட்டுத்தனமா இருந்து படிக்கல. அப்ப படிச்சு கொஞ்சம் மார்க் வாங்கிட்டு அப்படின்னா நம்ம முகம் எப்படி மலரும்? பரவாயில்லையே, நம்ம பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு நினைப்போம். இனிமே முன்னேற்றம் தான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நம்ம கைய குவித்து வணங்குனாலே போதும்பா, இறைவனுடைய முகமே மலர்ந்துரும் என்று கூறுகின்றார். அப்போ நம்முடைய முன்னேற்றத்தில், நாம் பக்குவம் பெறுவதில், நாம் முக்கிப்பேரை நோக்கி நகர்வதில் இறைவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி! அவன் தாய்தானே, அவன் தந்தை அல்லவா? அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளவு கருணை இருந்தால் நாம் வணங்குவதைக் கண்டவுடனேயே முகம் மலர்கின்றான் என்ற எண்ணம் நம் மனதிலே உதிக்கின்றது. இருகை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகம். ஒவ்வொன்றாக ஜடாமுடியெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு அவருடைய முகம் மலர்ந்து இருக்கான். அடியார் பெருமக்கள் கை குவித்து நின்றனராம். இது குவிந்தவுடன் அவன் முகம் மலர்ந்தது. அருமையான கற்பனை, அருமையான சிந்தனை. வணங்குவதுதான், வணங்க தலை வைத்து இல்லையா? வணங்குவதற்குத்தான் நம்மை வைத்திருக்கின்றான். 2 கரத்தை சேர்த்து வணங்கினால் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டு செல்லக்கூடிய, சரியில ஆரம்பிங்க அப்படியே கொண்டு ஞானத்துல சேர்த்துரும் இல்லையா? இப்படி இந்த கை கூப்பி வணங்குவது முதல் படியாக இருந்தாலும் அதுவே ஒரு நல்ல ஆரம்பம் என்று நமக்கு கூறுகின்றார் இந்த பதிகத்திலே. அடுத்து அதே பதிகத்திலே 4வது பாடல் பதிகம் நான்மறை என்று கூறத் தொடங்குகின்றார். இறைவன் அவன் சாட்டிய குடியிலே எழுநிலை மாடத்திலே அமர்ந்திருக்கின்றானா. அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த இறைவன், அவனுடைய பதிகம் என்ன? அவன் எப்பொழுதும் பாடுகின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நான்மறையை பாடிக்கொண்டிருக்கின்றானா. இப்படி அவன் நான்மறை பாடும் பொழுது அவன் அருகே இருந்து இசை வல்லுநர்கள் யாரா? நம்மெல்லாம் யார் நல்லா பாடுவான்னு பார்த்து நம்ம வீட்டுல கச்சேரி ஏற்பாடு பண்ணுவோம், அல்லது அவர்களுடைய பாடல்களை கேட்பதற்கு ஏற்பாடு செய்து நாம கச்சேரி கேட்போம். இங்கே இவருக்கு பாடலை பாடுபவர்களே தும்புரு, நாரதர், 2 கந்தர்வர்கள், இருவரும் இசைத்து கொண்டே இருக்கின்றார்களாம். அப்படி அவர்கள் பாட இறைவன் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றானா என்று கூறிக்கொண்டே வரும் பொழுது அவனுடைய அரங்கம் எது என்று நமக்கு விளக்கம் தருகின்றார். அரங்கம் என்றால் அவன் ஆடுகின்ற, அவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம் எது? எல்லா இடமும் அவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம்தான். உண்மை விளக்கத்திலே கூறுவார், அருளே அவன் தோற்றம் எப்படி? அருளே வடிவானவன். நம் போன்ற கருமேனி தாங்காமல் அருளே வடிவான திருமேனி உடையவன் இறைவன். அப்படி அருளே வடிவான திருமேனி நடனமாடுகின்றது. அதற்கு அருகிலே யார் இருக்கின்றார்? அருளே வடிவான சக்தி இருக்கின்றார். உமையம்மை, சிவகாமி அம்மை இருக்கின்றாள். அவன் ஆடுகின்ற இடம் எது? அருள். அந்த அருளிலே நின்று அவன் நடனம் ஆடுகின்றான். அந்த அம்பலமே அருள்தான் என்று அவன் ஆடுகின்ற அரங்கத்தை அருள் என்று கூறினார். இங்கே அம்பலம் எது என்று கேட்டால் எல்லா இடமும்,
எங்கும் அவன் நிறைந்திருக்கின்றான் என்று ஒரு உயர்ந்த கருத்தினை எளிதாக நாமும் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அமைத்து தருகின்றார். ஓதிக்கொண்டே இருப்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது நான்மறை. இசை கேட்டு மகிழ்வது யாரோட இசை? தும்புரு, நாரதர் என்று உயர்வான கந்தர்வர்கள் அவர்கள் இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இப்படி எல்லாவற்றையும் கூறிக்கொண்டே வந்தவர் இல்லைங்க, அவர் எல்லா இடத்துலயும் நடனம் ஆட மாட்டாரு. பொன்னம்பலத்திலே அல்லது உயர்வான ஒரு அம்பலத்திலே தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லல. எந்த இடமும் அவனது அரங்கம். என்னுடைய இதயத்திலே ஆட அவன் நடனம் இருக்கின்றது. என்னுடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் அவனுடைய அருள் இருக்கின்றது. ஆக எல்லா இடமும் அவனுடைய அரங்கம்தான் என்று எளிவந்த தன்மையை நமக்கு விளக்குகின்ற அரிதான வரி இந்த பாடலிலே அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியையும் கூறுகின்றார். அவனுக்கு மாலை எது? இந்த மூவுலகம்தான் அவனுக்கு மாலை மாதிரி அப்படி சுத்தி வருதான். எவ்வளவு அழகான இது பாருங்க. நம்ம பார்த்திருக்கோம், மலர் மாலைகள் பார்த்திருக்கோம். இப்ப நிறைய கோவில்கள்ல உள்ளன் நூல்ல மாலை செய்து போட்டிருந்தாங்க. வித்தியாசமான நிறத்துல இருக்கு. இப்படி ஒரு மலர் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் கிட்ட போய் பார்த்தா அது உள்ளன் நூல்ல. என்னன்னு கேட்டா அது வாடாம இருக்கும்லங்க. அங்க மலர் மாலை போட்டு இறைவனை அலங்கரிக்கணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளன்ல போட்டிருக்காங்களா? சரி, இறைவனுடைய விருப்பம். இப்படியும் போட்டு அழகு பார்க்கறது எப்படினாலும் சரி. பாடறையே சொல்லுவாங்க இல்லையா, இல்ல எல்லாருமே ரொம்ப அருமையான இசையோடு பாட முடியாது. அதனால கோழை மிடராக கவி கோளும் நிலவாக ஏழை சொன்ன சொல் மகிழும் ஈசன்னு சொல்லுவார் இல்லையா, இசை கூடும் வகையாக எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தொண்டெல்லாம் அடைச்சு அப்படி பாட முடியாம இருக்கிற நேரத்துல அவர் பாடினாலும் சரி, அவர் 1-2 அப்படி மேல ஏத்தி கீத்தி சுதியெல்லாம் இல்லாம கூட பாடினாலும் சரி. ஆனா இறைவன் அடியவர்கள் பாடுகின்ற பாடலை கேட்டு மகிழ்கின்றவன் என்று அவ்வளவு உயர்வான அவன் எல்லா அவன் சேருகின்ற இடம் அனைத்தையும் தனக்கு அரங்கமாக கொண்டு அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்றான் என்று அந்த இறைவனின் பெருமையை ஒரு அரிதான ஒரு வித்தியாசமான கருத்தாக நமக்கு தருகின்றார். அடுத்து மற்றும் ஒரு அது ஒரு வினோதம் என்றுதான் கூற வேண்டும். இதுவரை நான் எங்கும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்திருக்கலாம். பார்த்திருந்தால் என் போன்றோருக்கு உணர்த்துங்கள். அது 5வது பாடலிலே கூறுகின்றார். திருமகன் முருகன். சிவபரம்பொருளை கூறிவிட்டு அவனுடைய திருமகன் யாரு? முருகப்பெருமான். தேவியேல் உமையாள். தேவி யாரு அப்படின்னு கேட்டா உமையாள். திருமகள் மருமகன் தாயாம். திருமகள் இருக்கின்றாளே அவள் சிவனுடைய மருமகனுக்கு தாயாம். எப்படி திருமாலை உமைக்கு சகோதரன் என்று கூறினார்களோ அதே மாதிரி இதை கூறுவார்கள். இந்த புராணமும் கூறுவார்கள். மருமகன் மதனன். மன்மதன் அவருக்கு மருமகன். அடுத்து மாமனேல் இமவான் மகளை மணந்தவன் இல்லையா, அதனால அவன் மாமன். மலையுடைய அரையர்த்தம் பாவை தருமனை. அடுத்து இவருக்கு செல்வம் எதுவா? சிவபுரம்தான் இவருடைய செல்வம். வளனாம் சிவபுரன். வளம் சேர்க்கின்ற செல்வம் எது? சிவபுரம். தோழன் தளபதி. அவருக்கு தோழன் யாரு? செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற குபேரன். இப்படிப்பட்ட அவன் எப்படி அவனுடைய தோற்ற பொலிவு எப்படி இருக்கான்? சாட்டிய குடியார். அவனுடைய தோற்ற பொலிவை முதல்ல பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி தான் வருது. என்னடா வித்தியாசமா என்னவோ சொல்றாரு. இருமுகம், கழல் 3, 7 கைத்தலம். இருமுகமா? இறைவனுக்கு ஐமுகம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன வித்தியாசமா இருமுகம் அப்படின்னா, உமையொருவாகனா வரும் பொழுது ஒரு பக்கம் சுவாமி, இன்னொரு பக்கம் அம்பாள். எனவே அது இருமுகம். இருமுகங்களின் வடிவை காட்டுவன. எனவே அது இருமுகம். அடுத்து கழல் 3. இருவரும் இணைந்து காணப்படுகின்றார்கள் இல்லையா? வாமபாகத்திலே அம்மை இருக்கின்றாள். அப்போ சுவாமியின் வாமபாகத்திலே இருக்கின்ற கால் இருக்கே, அது அம்மையின் வலப்பக்க காலோடு இணைந்து விட்டதாம். அப்போ சுவாமியோட வலப்பக்க கால் அம்பாளோட இடப்பக்க கால் 2 ஆயிற்றா?
இருவருடைய இடப்பக்கமும் வலப்பக்கமும் ஒன்றாக இணைந்து ஒரே காலாக இருப்பதால் 3 கால் என்று கூறுகின்றார். இப்படி ஒரு வினோதமான கற்பனை பாருங்களேன். கழல் 3. எனவே 3 கழல்கள், 2 இணையடின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இல்லப்பா இன்னொன்னு இருக்கு, சேர்த்து அதையும் முடிச்சுக்கலாம் நாம என்று கூறுகின்றார். அடுத்து 7 கைத்தலம் என்று கூறுகின்றார். 7 கையா இது என்ன என்று கேட்டால், இருவருக்கும் 4 திருக்கரங்கள். 4 திருக்கரங்கள். அவர்கள் இணைந்த நேரத்திலே சுவாமியினுடைய இடப்பக்க கையும் ஒரு கையும், அம்பாளுடைய வலப்பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கையும் இணைந்து ஒரு கையாக மாறிவிடுகின்றது. ஆக இருவருக்கும் 4 இருக்கும் பொழுது 8. இப்ப 2 ஒன்றாக இணைந்து விட்டது இல்லையா? அப்ப 7. அதனாலே 7 கைத்தலம் என்று கூறுகின்றார். நினைச்சு பார்த்திருக்கமா என்னைக்காது? அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் உடைத்தொன்மை கோலம் அப்படின்னு நினைச்சு மகிழ்ந்திருக்கோம். இப்படி அவ்வளவு அருமையான தோற்றம், அம்மையும் அப்பனுமாக இங்கே இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற காட்சி அப்படின்னு நினைச்சிருக்கோம். இருமுகம், 3 கை, 3 கழல், அடுத்து 7 கைத்தலம் என்று நாம் நினைத்தே பார்த்ததில்லை. அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையை நம் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் இந்த பாடலின் மூலம். திருமகன் முருகன், தேவியேல் உமையாள், திருமகள் மருமகன் தாயாம், மருமகன் மதனன், மாமனேல் இமவான், மலையுடை அரையர்தம் பாவை, தருமனை வளனாம் சிவபுரன், தோழன், தளபதி, சாட்டியக்குடியார், இருமுகம், கழல் 3, 7 கைத்தலம், 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. 7 நிலை மாடம் உடைய அந்த சாட்டியக்குடி கோயிலை 7 இருக்கை அப்படின்னே பதிகம் பூராம் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் அந்த சாட்டியக்குடியிலே எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறுகின்றார். அடுத்த பதிகத்திலே இருக்கின்ற ஒரு சிறந்த வித்தியாசமான ஒரு கற்பனை என்ன என்று பார்த்தால், ராசராஜேச்சரத்தை பற்றிய பதிகம். அங்க நாம் உள்ள போதே பார் உய்ய அப்படிங்கிறெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு அழகான உவமையை நமக்கு தருகின்றார். முதலிலே துளிர்த்தவுடன் தளிராக இருக்கின்றது இலை. இப்போ பைய அது முதிரத் தொடங்குகின்றது. அப்புறம் உதிரப் போகின்ற நிலைக்கு போகின்றது. நம் பிறவியும் அப்படித்தான். குழந்தையாக தளிராக நம் வாழ்க்கை தொடங்குகின்றது. அப்போ தளிராக இருக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு பலம் இருக்காது. அப்ப நமக்கு அன்னையும் தந்தையும் சேர்த்து போஷாவும் சேர்ந்து கொண்டு போஷாக்கு கொடுத்து 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 ஊட்டச்சத்து கொடுத்து நல்ல வளர்ந்து நல்ல ஒரு திடனான இளமை பருவத்தை அடைகின்றோம். அதுக்கு பிறகு அவங்க போஷாக்கு தர வேண்டாம், நாமே தேடிக்கிடுவோம் இல்லையா? அப்படி வளர்ந்து கொண்டே வருவோம். அதற்கு பிறகு என்ன ஆகும்? ஒரு நடுத்தர வயது வரும். அப்போ ரொம்ப இளமையில இருந்தது போல ரொம்ப திறன் இருக்காது. அதே மாதிரி திறன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு முதுமை நிலை வரும் பொழுது நம் திடமெல்லாம் குறைந்துவிடும். செயல்பாடுகள் குறைந்துவிடும், அருகிவிடும். அப்படியே நம்மால முன்ன மாதிரி ஓட முடியாது, ஆட முடியாது, பழைய மாதிரி வேலை பார்க்க முடியாது, அப்படிலாம் இருக்கும். அப்பத்தான் மனிதர்களுக்கு நினைப்பு தோன்றுமாம். ஐயோ, இவ்வளவு நாள் இறைவனை வணங்கணும்னு நினைச்சனே, வணங்கலையே. இறைவனை வணங்கணும்னா இப்ப நான் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாத ஒரு முதுமைக்கு வந்து விட்டேனே. இந்த நேரத்துல நாம வணங்காம விட்டதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை என்று கூறுகின்றார். நல்ல தளிராக இருக்கும் பொழுதே, திடனோடு இளமையாக இருக்கும் பொழுதே இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். பத்தாண்டுக்கு செல்லனா முடியும். இறைவனை வழுத்தி இறைவனின் பெருமையை பாடணும் அப்படின்னா பாட முடியும். ஒரு வயசுக்கு மேல நம்மால பேசுறதே சிரமமாயிரும், மூச்சு வாங்கும் இல்லையா? அப்ப பாடுறது எங்க இருந்து? நல்ல பாடகராக இருந்தாலுமே ஒரு வயதிற்கு மேல் அவர்களால் பாட இயலாது. கண்ணு முன்னால எத்தனையோ பாடகர்களை பார்ப்போம் இல்லையா? ஒரு காலத்துல அவ்வளவு அருமையா பாடுவாங்க. இப்ப அவங்க ஏன்டா பாடுறாங்கங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்களால பாட முடியல. அவர்களை குறை சொல்றது தப்பு. அவர்கள் முதுமையின் காரணமாக பாட இயலாது. அதேதான் எல்லாருக்கும். அந்த இறைவனை வணங்கி பாட வேண்டும் என்றால் இளமையிலேயே பாடத் தொடங்கி விட வேண்டும். என்ன அப்ப பாடியிருந்தோம்னா இப்ப அந்த பழைய ஞாபகத்துக்கு நம்மால வார்த்தைகளை மட்டுமாவது சொல்ல முடியும்.
இல்லையா? சின்ன பிள்ளையில படிக்கிற பாடல்கள் மனதிலே நம் இறுதி காலம் வரை நிறைந்து நிற்கும். இல்ல நான் அப்பலாம் படிக்காம இருந்துட்டு, இப்ப நான் படிக்கணும்னு நான் நெனச்சேன்னா, என்னால படிக்க முடியாத நினைவுத்திறன் குறைந்து விடும். இல்லையா? முதுமையிலே நினைவுத்திறன் அவ்வளவு இருக்காது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால ஏதோ நெனைப்போம். உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நெனச்சேனே என்ன அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருப்போமே தவிர, என்ன சொல்லணும்னு நெனச்சோம்னு மறந்தே போயிரும். இதுதான் முதுமையின் நிலை. அதத்தான் நினைவு சொல்லுகின்றார். தளிராக இருக்கும் பொழுதே மனத்தை இறைவன் பக்கம் திருப்பி விட்டால், அந்த தளிராக இருக்கும் பொழுதே திடனோடு அவனை நினைக்கத் தொடங்கிவிட்டால், அப்படி நமக்கு அது செகண்ட் நேச்சர் என்று கூறுவார்கள். நம் ரத்தத்திலே கலந்துவிடும். நான் மறந்தா கூட சொல்லும்னா நமச்சிவாயவேன்னு சொன்னார் இல்லையா? அத மாதிரி இளமையிலேயே இதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே ஒரு வித்தியாசமான ஓமையின் மூலமாக நமக்கு அமைத்துத் தருகின்றார். தனிப்பெரும் தாமே என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே பிறப்பின் தளிர், இறப்பு, இலை உதிர்வு. பிறப்பு தளிர் போல என்றால், இறப்பு என்னது? இலை உதிர்வு. நினைப்பரும் தம்பால் சேரல் இன்று எனும் நெஞ்சிடிந்து உருகுவது என்னும். ஏம்பா இப்ப இவ்வளவு நாள் நான் விட்டுட்டனே அப்படின்னு கவலைப்பட்டு, இப்ப போய் கவலைப்பட்டு என்னத்துக்கு? அந்த சாதாரண எளிய சொலவடையில சொல்லுவாங்க இல்லையா? சாகப் போற நேரத்துல சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப சொல்லணும், வேண்டாங்கல. ஆனா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வந்தா அதுக்கான பலன் எவ்வளவு? சாகப் போற நேரத்துல மட்டும் சொல்லி என்ன பலன்? அதுக்கான கொஞ்சம் நஞ்ச பலன சுவாமி குடுப்பாரு இல்லைங்கள. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அந்த சங்கரான்னு சொல்லிட்டே இருந்தோம்னு வைங்களேன், மங்களங்களை அள்ளித் தருபவன் இல்லையா அவன்? அவனுடைய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு அது துணையாக இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சொல்லை தளிராக இருக்கும் பொழுதே நாம் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்காம இருந்துட்டு, உன் இலையுதிர் காலம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்காக நீ வருந்தி பிரயோஜனம் இல்ல. இப்ப நீ நெஞ்சு இடிந்து போய் இருந்து என்ன பிரயோஜனம்? என்று நமக்கு ஒரு அழகான ஊமையின் மூலம் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயலை நமக்கு நினைவூட்டுகின்றார். என்ன செய்யணும்? இளமையிலேயே இறைவனை நோக்கி நம் மனத்தை திருப்ப வேண்டும். இளமையிலேயே அவனுடைய திருநாமத்தை ஓதி திடன் இருக்கும் பொழுதே நம்மால் முடிந்த அளவு இறைவனுக்கும் இறைவனது அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் பின்னாலே முதுமையிலே நாம் வருந்த வேண்டாம். ஐயோ இப்பதான் எனக்கு நினைவு வருதே, இறைவன் பேர சொல்லியிருந்திருக்கலாமே, அவன் அடியார்களுக்கு உதவி இருந்திருக்கலாமே என்று அப்புறம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்திலேயே தொடங்கி இருக்கலாம், தொடங்க வேண்டும் என்ற அறிவுரையை இந்த பாடல் கூறுகின்றது என்ற அந்த அமைவோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இன்னும் பல அரிதான தகவல்களோடு சந்திப்பதற்கு இறைவனின் திருவருளும் குருவருளும் எனக்கு துணை நிற்கும் என்று விண்ணப்பம் வைத்து, நிற்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து, உங்கள் அனைவரின் பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.